அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இப்போ இந்த ஆயத்து பாருங்கள், 113வது ஆயத்து. அதாவது யூதர்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் எந்த ஒரு சரியான பாதையிலையும் இல்லை. அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்க, யூதர்கள் எந்த ஒரு சரியான பாதையிலையும் இல்லை அப்படின்னு. ஆனாலும் ரெண்டு சாராருமே இந்த கிதாபை, அவங்களுடைய வேதங்களை ஓதி கொண்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிறது மாதிரி வேதத்தை அறியாதவர்களும் சொல்கிறாங்க. 3 டைப் ஆஃப் பீப்புளை எல்லாம் இங்கே சுட்டி காமிக்கிறான். யூதர்களும் சொல்கிறாங்களாம், கிறிஸ்துவர்களும் சொல்கிறாங்களாம், இன்னும் இந்த குரான் இந்த வேதங்களை பற்றின எந்த அவேர்னஸும் இல்லாத மற்ற மனிதர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் எது சரின்னு அல்லாஹ் கியாமத்தில் தீர்ப்பளிப்பானாம். அப்போ இந்த ஒரு வார்த்தையை ஏன் அல்லாஹ் நம்மக்கிட்ட இப்போ சொல்கிறான்? இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, நீங்களும் இப்படி பண்ணிடாதீங்க, எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு என் வசம் இருக்குது, அது கியாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேங்கிறான். ஸோ இன்றைக்கி நம்மளும் என்ன பண்ணுறோம்? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படின்னா அடுத்தவங்களுடைய குறைகளை தேடி அலைகிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு விவாதத்துக்கும் தீர்ப்பு நான் கியாமத்தில் தருவேன் அப்படிங்கிறான். அப்போது இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இந்த யூதர்கள் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவர்களை ரொம்ப மட்டமாக நினைப்பாங்க. கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்களை ரொம்ப மட்டமாக நினைக்கிறாங்க. ஏன்னா யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாமை நம்புறது இல்லைன்னா ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அது எப்படி ஒரு இயல்பாக ஒரு பிறப்புனா எப்படி இருக்கணும்? மனிதன் கணவன் மனைவிக்கு அப்புறம் குழந்தை வரும், இதுதானே பிறப்பு. அது எப்படி இவர் அல்லாஹ்வுடைய இதில் வந்திருப்பார்? இந்த யூதர்கள் அல்லாஹ்வுடைய நேரடி அத்தாட்சிகள் எத்தனை விஷயத்தை விட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அது எப்படி வந்தாங்க, நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாமை விபச்சாரி என்னும் பட்டத்தை கொடுத்து இழிவுபடுத்தினாங்க. ஆனால் அந்த யூதர்கள் என்னம்மா இல்லை இல்லை அது நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும். மற்றவர்களுக்கு கேட்குதா? எல்லாருக்குமே சிலருக்கு அதாவது நம்ம நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். உங்களுக்கு அப்படி ஏதாவது அப்படி சரியாக கேட்காத மாதிரி இருக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் நம்ம இந்த கால்லேருந்து கட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு திருப்பியும் லிங்க்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க, உங்களுக்கு தெளிவாக கேட்கும் இன்ஷா அல்லாஹ். சரியாம்மா? ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போது இந்த யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமை விபச்சாரி அப்படின்ற பேரை சொல்லி அவங்கள இழிவுபடுத்துகிறாங்க. அப்போ இதனால் சில அந்த பனு இஸ்ராயில்லையே மூசா அலைஹிஸ்ஸலாமை ஓகே பண்ணி ஈசா அலைஹிஸ்ஸலாமை மறுத்தவங்க யூதர்களாகவே இருந்துட்டாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், எப்படி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லி வந்தவங்க அன்சாரிகளாக இருந்தாங்களோ, அந்த மாதிரி இவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு வந்தவங்க நசாராக்களாக இருக்காங்க. ஸோ அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கிட்டவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உதவி செஞ்சவங்க கிறிஸ்துவர்கள். ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு அந்த அவங்களுடைய அந்த பாதிரியார்கள்னு சொல்லுவோம் இல்லையா, படித்தவர்கள், அவங்க தங்களுக்கு தகுந்தாப்பில் வேதங்களை அதாவது வேதத்தில் உள்ள விஷயங்களையும் இன்னும் அந்த வழக்கு முறைகளையும் மாற்றிக்க ஆரம்பித்ததன் விளைவு இன்றைக்கி கிறிஸ்தவ விஷயங்களும் யூத விஷயங்களும் நமக்கு வேறு ஒரு மாதிரியான சூழலை காமிக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது எப்படி மாறுச்சு என்ன ஏது. பட் ஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை அப்படின்னு அந்த விவாதங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி விவாதம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களில் யார் சரின்னு நான் தீர்ப்பளிக்கிறேன் கியாமத்து நாளில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.
இப்போ இன்றைக்கும் விவாதங்களை ஆசையாகவும் இன்னும் ஆர்வமாகவும் கேட்கக்கூடிய நமக்கு ஒரு படிப்பினை, ஒரு பாடம், எல்லாரோட விவாதத்துக்கும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், கியாமத்தில் பதில் சொல்லுவான். நீ யார் சரி, யூதர்களா, கிறிஸ்துவர்களா, முஸ்லீம்களா, இன்னும் இந்த வேதம் கொடுக்கப்படாதவர்களா, இன்னும் மற்ற மதத்தவர்களா, இதில் யார் சரியான பாதையில் இருக்கோம், யார் சரி அப்படிங்கிறத அல்லாஹ் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருப்பான். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும், ஒத்துக்கிடணும். அதனால் பிறருடைய தவறுகளையோ பிறருடைய குறைகளையோ நம்ம தேடி போகக்கூடாது. ஏதாவது ஒரு விவாதம் வருதுன்னாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் அவங்க முரண்பாடாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய விஷயத்தை அங்கே நான் சொல்லியே தீரணும்னு அவங்களோட சண்டை பிடிக்கிறத விட தீர்ப்பளிக்கக்கூடியவன் அல்லாஹ் அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கிடலாம். இது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கும். அல்லாவும் அதைத்தான் இங்கே சொல்லித்தரான் நமக்கு. விவாதங்கள் செய்கிறவங்களுக்கு தீர்ப்பு நான் கியாமத்தில் தருவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வார்த்தைகளை சிந்திச்சு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம உடனே நினச்சிடக்கூடாது யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு. அவங்களுக்கு சொல்கிறான்னா அது நமக்கு தான் படிப்பினை, முஸ்லீம்களுக்கு தான் மெயினே. சரியா? இப்போ நம்ம எப்படி ஒரு ஸ்கூலில் இல்லை ஒரு இடத்துல ஏதாவது பற்றி மற்றவங்கள பற்றி ஏன் சொல்லித்தராங்க, அதை புரிஞ்சு நம்ம லைஃப்பில் நடந்துக்கிறணுன்றதுக்கு தான். அப்போ அல்லாஹ் நமக்கு இவங்களை பற்றிலாம் சொல்லி காமிக்கிறான்னா நம்ம அது மாதிரி ஒரு நாளும் நடந்துடக்கூடாது என்பதற்கு தான். ஸோ இதில் நம்மளுக்கும் பொருந்தும், நம்மக்கிட்ட தான் டைரெக்டாக அல்லாஹ் பேசுகிறான். ஸோ சிந்திச்சு பாருங்கள். அடுத்த ஆயத்து பாருங்கள். வமன் அஸ்லமு மிம்மம் மனஅ மசாஜிதல்லாஹி ஐயுதுகர ஃபி ஹஸ்முஹு வஸஆ ஃபி ஹராபிஹா உலாஇக மா கான லஹும் ஐ யத்குலுஹா இல்லா ஹாயிஃபீன் லஹும் ஃபித் துன்யா கிஸ்யும் வலஹும் ஃபில் ஆஹிரதி அதாபுன் அதீம். இதில் பாருங்கள், வமன் இன்னும் யார், அஸ்லம் அந்த ஜுலூம், அஸ்லம் இதெல்லாம் என்னது, அநியாயக்காரன், மகா அநியாயக்காரன். மிம்மன் மனஅ மசாஜித, யார் மகா அநியாயக்காரன் யாருன்னா எவனை விட, மனஅனா தடுக்கிறது, மசாஜிதல்லாஹி அல்லாவுடைய மஸ்ஜிதுகளை, ஐயுதுகர ஃபீஹா இஸ்முஹு, இஸ்முனா என்னது, அவனுடைய பெயர்கள் கூறப்படுவதை யுதுக்கர். பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், யுதுக்கர்னா கூறப்படுவது, திக்ருனா நினைவுபடுத்தி கொள்வது, கூறப்படுவது எல்லாமே தான். அல்லாவுடைய பெயர்னா அந்த இறைவனுடைய பெயரை யார் கூறப்படக்கூடிய இடங்கள்லேருந்து தடுக்கிறாங்களோ, வஸஆ இன்னும் முயற்சிக்கிறாங்களோ, ஃபி ஹராபிஹா பாழாகுவதில், ஹராபிஹானா பாழாகுவதில், உலாஇக மா கான லஹும் ஐ யத்குலுஹா, லஹும் அவர்களுக்கு, ஐ யத்குலுஹா அவற்றில் அவர்கள் நுழைய, இல்லா ஹாயிஃபீன் பயந்தவர்களாக தவிர, லஹும் ஃபித் துன்யா இவ்வுலகில் அவர்களுக்கு, கிஸினா இழிவு, இந்த உலகத்தில் அவர்களுக்கு இழிவு, இன்னும் வலஹும் இன்னும் அவர்களுக்கு, ஃபில் ஆஹிரதி மறுமையில், அதாபுன் அதீம் பெரிய வேதனையும் உண்டு. அப்போ மேலும் மஸ்ஜிதுகளில்
இறை இல்லங்களில் அல்லாவின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கிறானோ, மேலும் அவற்றை பாழாக்க முயற்சி செய்கிறானோ, அவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? அத்தகையவர்கள் அந்த இறை இல்லங்களில் நுழைவதற்கே அருகதையற்றவர்களாவர். ஒருவேளை அங்கே அவர்கள் செல்ல வேண்டியதா இருந்தாலும் அச்சம் கொண்டவர்களாகவே செல்லும் சூழ்நிலை இருக்க வேண்டும். அவர்களுக்கு இம்மையிலும் இழிவுண்டு, மறுமையிலும் பெரும் வேதனை உண்டு. அல்லாஹ் ஒரு பெரிய டிக்ளரேஷன் கொடுக்குறான் பாருங்க. யார் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படும் அந்த மஸ்ஜிதுகள், நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அலங்கரித்து இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் சொல்லலை. அல்லாஹ்வுடைய பெயர்கள், இஸ்முனா பெயர், பெயர் மட்டும் இல்லாது அந்த அல்லாஹ்வுடைய பெயர். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நம்மளுடைய ஆண் பிள்ளைகளை சொல்லுவோம் இல்லையா, அதாவது என் பேர் சொல்ல வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மக்கமார நம்மளுடைய குழந்தைங்கள என் பேர் சொல்ல வந்த பிள்ளை, என் பேர் சொல்ல வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஏன், அதாவது என்னுடைய பிரதிபலனா, என்னுடைய பிரதிநிதியாக என்னுடைய மகன், என்னுடைய மகள் இருப்பா. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுவது அப்படிங்கிறது வெறும் அவனுடைய வார்த்தைகள் மட்டும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அது மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களா, அல்லாஹ்வுக்கு பிரதிநிதிகளா அந்த இறை இல்லங்கள் செயல்பட வேண்டியிருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட இறை இல்லங்கள், அப்படியாப்பட்ட மஸ்ஜிதுகள், சிந்திச்சு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கி நம்மளுடைய மஸ்ஜிதுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வெறும் தொழுகை ஓதுதல் அது மட்டும் அல்லாது இன்னும் சில மஸ்ஜிதுகள்லாம் சுப்ஹானல்லாஹ் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதாவது அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு போய் உதவி செய்கிறதாக இருக்கட்டும், அங்கே உள்ள அந்த கைவிடப்பட்ட பெண்களுக்காக உதவி செய்வதாக இருக்கட்டும், இன்னும் அந்த லைஃப் ஸ்டைல், அல்லாஹ்வுடைய பெயர் பேசப்படுறது அப்படிங்கிறது வெறும் அங்கே தொழுவ வைக்கிறது, நோன்பு வைத்தவர்களுக்கு நல்ல வகையாக உணவு தர்றது, அது ஒரு டைப், அதுவும் வேணும். அது அல்லாது அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படணும்னா அந்த மஸ்ஜிதுகளில் நல்ல அமல்கள் செய்யணும், நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள் அந்த சமூகத்துக்கே அவங்க செய்யணும். அந்த மாதிரியான வேலைகள் இருக்கக்கூடிய அந்த இறை இல்லங்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய பெயர். இன்றைக்கும் எத்தனையோ எத்தனையோ இதே மற்ற மதத்தவர்களும் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம அவர்களை தவறுதலாக நினைக்கிறது வேணாம். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, யாரையுமே நீங்கள் இவங்க முஸ்லீம்களை மட்டும்தான் உயர்த்தியிருக்கான்ல, மற்றவர்களை குறைச்சிதான் அப்படி மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் சிந்திச்சிடாதீங்க. எப்படி சிந்திக்கணும்னா, இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே டெஸ்ட்டு தான். உங்களுடைய இறைவன் யார், அண்ட் உங்கள் இறைவனோட பிரதிநிதியாக நீங்கள் இருக்கீங்களா? அப்போ ஒரு இறைவன் மற்றவங்களை தன்னுடைய படைப்பை கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டான். ஸோ ஒரு இறைவன் தன்னுடைய படைப்புகள் சுமை தாங்கணும்னு நினைக்க மாட்டான். அப்போ அவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை முறையை சீர் செய்யணும். ஸோ நம்ம பிறருக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது அல்லாஹ்வுடைய அமானிதம். ஸோ இந்த மாதிரி வேலைகளை, நினைவு கூறப்படக்கூடிய அந்த இறை இல்லங்களை யார் மற்றவங்களை போக விடாமல் தடுக்கிறாங்களோ, இன்னும் அதற்குரிய முயற்சி செய்கிறாங்களோ, அவங்கள விட கொடிய அக்கிரமக்காரர் யார்? அப்போ அத்தகையவர்கள் இது நம்மளுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களை, இந்த மாதிரி இறை இல்லங்களுக்கு நீங்கள் நுழையவே வேணாங்கிறான்ல. அப்படியே நீங்கள் போகிறதா இருந்தாலும் ரொம்ப தலை தாழ்த்தி உள்ளே போங்கங்கிறான். உங்களுக்கு இங்கேயும் சரி, இம்மையிலையும் இழிவு உண்டு, மறுமையிலையும் பெரும் வேதனை உண்டு. அப்போ இப்படியாப்பட்ட இறை இல்லங்களை தகர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வேணாம்.
இந்த இந்த இடம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்குரிய பதிலாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் இந்த ஆயத்துக்களில் நமக்கு சொல்கிறான். இன்னும் இதோட கிளாரிட்டி அடுத்த ஆயத்துக்களில் சொல்லுவான் பாருங்கள். வலில்லாஹில் மஷ்ரீக்கு வல் மக்ரிப் ஃபைனமா துவல்லு ஃபசம்ம வஜ்ஹுல்லா இன்னல்லாஹ வாசிஉன் அலீம். கிழக்கு மேற்கு யாவும் அல்லாஹ்வுக்கே உரியன. எனவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திசை இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் மிக விசாலமானவன், மிக அறிந்தவன். பாருங்க, இப்போது அந்த இறை இல்லமாக வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலில் எத்தனை நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட் அந்த மசூதியை இடிச்சிட்டு வேறு ஒரு கோயிலை அதே இடத்துல கட்டினாங்க. ஸோ இப்போ அந்த இன்சிடெண்ட்டு நமக்கு தெரியாத பல இன்சிடெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஜெருசலமாக இருக்கட்டும், இன்னும் மற்ற இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி அந்த அந்த இறை இல்லங்களுக்குள்ளே போக விடாமல் தடுக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதில் அவங்க ஜெயிக்கவும் செய்கிறாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நம்மளை அந்த இறை இல்லத்தில் அந்த இறை வழிபாடுங்கிறது தொழுகை நோன்பு வைக்கிறது மட்டுமல்ல, இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து செயல்படக்கூடிய அந்த மஸ்ஜிதுகளை தடுக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் வேதனை இருக்குன்னு சொல்லிட்டான் அவங்களுக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் இங்கே அடுத்த பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஆறுதல் சொல்கிறான் பாருங்கள். கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாஹ்க்கு தான் உரியதான். அதனால் நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திசை இருக்குது. நிச்சயமாக அல்லாஹ் மிக விசாலமானவன், மிக அறிந்தவன். அப்போது எங்களுடைய இல்லங்களில் எங்களுடைய இறை இல்லத்தை நீங்கள் வந்து போகாதீங்க, நீங்கள் இது பண்ணிடுங்க அப்படின்னு எவ்வளவோ அடித்து விரட்டினாலும் எவ்வளவோ இது பண்ணாலும் அல்லாஹ் நமக்குரிய அந்த வேலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அதற்கான உறைவிடத்தையும் எந்த திசையிலிருந்தும் தருவான். இப்போ இவங்களுக்கு இவ்வளோ நெருக்கடிகள் இருந்தாலும் வேறு எந்தெந்த நாடுகள்லேருந்து உதவிகள் வருது? எல்லாம் எந்தெந்த இடத்துல அக்கிரமங்கள் நடக்குதோ அங்கே எல்லா இடத்துக்குமே வேறு சைட்லேருந்து அவங்களுக்கு உதவிகள் வந்து கொண்டு தான் இருக்குது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ உள்ளாக்கப்படுறீங்களோ, சின்னதுலேருந்து பெருசாக. இப்போ நான் சொன்னது ஒரு கண்ட்ரியாக, பட் உங்கள் வீடுகள்லையே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இறைவன் சொன்ன விஷயத்தை செய்ய விடாமல் இருப்பாங்க. சில விஷயங்களை இறைவன் மறுத்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யணுன்ற நிலைமையில் நம்மளை வச்சுருப்பாங்க. அதுவும் தான் ஒரு மஸ்ஜிதுகளில் தடுக்கிறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வேலைகளை, அல்லாஹ் சொன்ன செயல்களை செய்ய விடாமல் தடுக்கிறதும் ஒன்று தான். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், கிழக்கும் மேற்கும் எல்லாமே அல்லாஹ்க்கு தான் உரியது, எனக்கு தான் உரியது. அதனால் நீங்கள் எங்கே திரும்பினாலும் அது என் திசை தான். உங்களுக்கு என்கிட்ட இருந்து சரியான அந்த உதவியும் ஆறுதலும் வரும். இன்னும் நான் வந்து விசாலமானவன், வாசியுன் அலீம், விசாலமானவன், இன்னும் மிக அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் தாலா ஆறுதல் நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வக்காலு தகதல்லாஹு வலதன்னா மகன், வலதன்னா வலிது எல்லாமே மகன் தான். அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மகனை எடுத்துக்கொண்டான், குழந்தையை எடுத்துக்கொண்டான், சந்ததியை. வலதுனா குழந்தை, சந்ததி, மகன். சுபஹானஹு, அவன் மிக பரிசுத்தமானவன். பல் லஹு, அவனுக்கு மாறாக மா ஃபிஸ் சமாவாத்தி வல் அர்தி, எவை வானங்கள் பூமி, குல்லு லஹு காணித்தூன், வானம் பூமி எல்லாம் என்ன பண்ணுதான்? காணித்தூன், பணிந்தவர்கள். காணித்தூன்னா பணிந்தவர்கள்.
இப்போ அல்லாஹ்க்கு சந்ததி இருக்குது, அல்லாஹ்க்கு மகன் இருக்குது, அல்லாஹ் மகனை ஏற்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அல்லாஹ் இதிலிருந்து ரொம்ப தூய்மையானவன். ஒரு மகன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அல்லாஹ் இதெல்லாம் விட தூய்மையானவன். உண்மை என்னன்னா, வானம் பூமியில் உள்ள எல்லாமே அவனுக்குரியது. எல்லாமே அவனோட கட்டளைக்கே கீழ்ப்படியுது. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப சிந்திக்கணும். அல்லாஹ்க்கு மகன் இருப்பதாக சொல்கிறாங்க. யாரெல்லாம் சொல்கிறாங்க? யாரெல்லாம் கடவுளுக்கு மகன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தான் குறிப்பிட்றான். இதில் ரொம்ப வேதக்காரர்கள் சம்மந்தப்பட்டதாக பார்த்தோன்னா, யூதர்கள் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவங்க இறைவன் அல்லாஹ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இறைவன் சேம் நம்ம சொல்கிற மாதிரி தான். ஆனால் அவங்க நபிகளில் மூசா அலைஹிஸ்ஸலாமோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் இந்த கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய மகன், அந்த கிறிஸ்துவர்கள்லேயே 3 டைப் இருக்குது. ஒன்று இது இறைவன், இது இறைவனுடைய இரட்சகன்னா இயேசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி இருக்குது. இன்னொரு கேட்டகரி இறைவனுடைய மகன் இயேசு அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி இருக்குது. 3வது இறைவன், இயேசு, மரியம் இவங்க எல்லாரையுமே கடவுள்னு சொல்லக்கூடிய கேட்டகரியும் இருக்குது. இது சுபஹானல்லாஹ் அவங்கவுங்களுடைய பிலீவ்ஸ், அவங்கவுங்களோட இது, அதை நம்ம பேச வரல. பட் இந்த மாதிரி இருக்காங்கங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய மற்ற நம்மளுடைய சகோதர மதத்தில் உள்ளவங்க, அதாவது கடவுள்னு ஒருத்தரை வச்சுட்டு கடவுளுக்கே ஏகப்பட்ட சந்ததிகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சுபஹானல்லாஹ், ஏகப்பட்ட சந்ததிகள். இவங்களாவது ஒருத்தரை சொல்கிறாங்க. பட் நம்ம சகோதர மதத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட இவர் கடவுள், இவர் கடவுள், இது கடவுள், கண்ணு முன்னாடி பார்த்த மனுஷனையும் கடவுள்னு சொல்லிடுவாங்க. பட் ஸ்டில் அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான், உண்மையான இறைவன் குறிப்பிட்றான், இறைவனுக்கு மகன் இல்லை, மகன் ஏற்படுத்தி கொண்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் விட தூய்மையானவன் இறைவன். உண்மை என்னன்னா, வானம் பூமி உள்ள எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் உரியது. அனைத்துமே அவன் கட்டளைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். இது அந்த ஏகத்துவம் ரொம்ப வேணாம். சிம்பிளாக சிந்திச்சு பாருங்கள். ஒரு விஷயத்த, ஒரு வீடு, ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டை அப்பாங்கிறவர் கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் அவர் வைக்கிறது தான் சட்டம். அவங்க மகன் பேரன் எப்படி வந்தாலும் அவர் வைக்கிறது தான் சட்டம். ஆனால் அதில் எவ்வளோ இஷ்யூஸ் நடக்கும். அந்த அப்பாவே கட்டினாலும் அந்த மகன்கள்லாம் இருக்கிறதுனால அந்த அப்பாவே விரட்டி விட்டுட்டு இவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள். அதே மாதிரி இப்போ அப்பா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, மகன் உள்ளே வராரு, இல்லை ஒரு பொலிட்டிக்கல் நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, அரசியல் ஆட்சியிலலாம் பார்க்குறோம். இன்னும் வேறு எந்த ஒரு இதுலேயுமே ஒரு பொறுப்பில் இருந்து இன்னொருத்தவர்கிட்ட கை மாறும்போது பெரிய குளறுபடி அங்கே நடக்கும். அதே மாதிரி 2 பேர் ஒரு பொறுப்பை பார்த்தாங்கன்னாலும் அங்கே தேவையற்ற குளறுபடிகள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் ஏதாவது குளறுபடி எங்கேயாவது பார்க்குறோமா? அது நடக்க வேண்டிய இதில் நடக்குது. சில அந்த வெதர் கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் மனிதன் இயற்கைக்கு முரணாக செய்து அவனே வாங்கிக்கிட்ட சாபங்களாக இருக்குது. அது அல்லாமல் யாராவது எக்ஸ்ட்ராவாக அல்லாஹ்வுடைய வேலையை மாறி யாராவது செய்கிறாங்களா? இல்லை. அப்போது அல்லாஹ்க்கு மகன் இருப்பதாக சொல்கிறீங்கன்னா, ஒரு இறைவனுக்கு மகன் இருக்கான் அப்படின்னா 2 பேர் அல்லாஹ் தான். சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ரொம்ப அப்படியே சொல்கிறத அப்படியே நம்பணும்னு இல்லை. பட் பகுத்தறிவு நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த 6th சென்ஸை கொடுத்துருக்கான், பகுத்தறிவை கொடுத்துருக்கான். அதை வச்சு சிந்திச்சு பாருங்கள்.
ஒரு ஒரு இவ்வளோ பெரிய வானங்கள் பூமி எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒருவன், படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுக்கு இணையாக ஒரு மகன் இருந்தால் என்னவாகி இருக்கும்? ஒரு சூரியன் இந்த திசையில தான் சுற்றணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருந்தா, அவன் மகன் இல்லை ஏன் இஷ்டத்துக்கு இப்படி சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ பேசிக் ஒரு கேஷுவலாக இறைவனுடைய அத்தாட்சிகளையும் இறைவனுடைய அந்த தன்மைகளையும் புரிஞ்சுக்கிற யாருமே இறைவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இறைவனுக்கு மகன் இருக்குது, மனைவி இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டான். இது ரொம்ப பேசிக். பட் ஸ்டில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இந்த ஆயத்துக்களை அவங்க பார்த்தா கூட அவங்களுக்கு உண்மையான அந்த மனசு, ஏன்னா மனசுங்கிறது அல்லாஹ் படைச்சது, அதில் ப்ராப்பராக இருக்கும். மேற்கொண்டு ஷைத்தான் உருவாக்குனது தான் இந்த விஷயங்கள் எல்லாம். ஸோ நம்ம சிந்திக்கும்போது அல்லாஹ்க்கு மகன் ஏற்படுத்தி கொண்டான்னு சொல்கிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இந்த உலகத்துலேயும் கேடுதான். அதே சமயம் இன்னும் இந்த அல்லாஹ்க்கு அல்லாஹ் மிக தூய்மையானவன். இன்னும் வானம் பூமியில் உள்ள எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் உரியது, அவனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். இந்த வசனங்களை என்றைக்குமே மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஆழமான உண்மையான தெளிவான வசனங்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். பதி உஸ் சமாவாத்தி வல் அர்து. பதி உனா ஆரம்பத்தில், பதி உஸ் சமாவாத்தி வல் அர்து ஆதியில் ஆரம்பத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்து, வைதா கஸா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹுகுன் ஃபயக்கூன். ஆரம்பத்திலேயே வானங்களையும் பூமியையும் படைத்து உருவாக்கியவன் அவனே. அவன் எதனையும் படைப்பதற்கு தீர்மானித்தால் ஆகுக, குன் ஆகுக என்றுதான் அதற்கு ஆணையிடுவான். அது உடனே ஆகிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை இங்கே சொல்லி காமிக்கிறான். ஆரம்பத்திலேயே நான் தான் வானத்தையும் பூமியையும் படைத்து உருவாக்குனேன். ஸோ எதையுமே படைக்கிறதுக்கு இறைவன் தீர்மானிச்சிட்டான் அப்படின்னா அதை அவன் தான் கையால் அதை செய்யணும்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே தான் அவனுடைய பொருட்கள் ஆயிடுச்சே, எல்லாமே அவனுடையது. அப்படிங்கிறப்ப அவன் அவன் தான் இறங்கி வேலை செய்யணும்னு இல்லை, அவன் சொன்னாவே அங்கே வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இன்றைக்கி உள்ள நீங்கள் நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸுன்னு சொல்லுவாங்க, அதாவது சுய முன்னேற்றத்திற்கான புத்தகங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் உங்களுடைய எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பவர் உங்களுக்காக வேலை செய்யும் அப்படின்னு இன்றைக்கி மனுஷங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஆனால் உண்மையிலேயே எல்லாமே அத்தனையும் எவன் வசம் உள்ளது? இறைவன் வசம் உள்ளது. இறைவன் வசம் இருக்கக்கூடிய அனைத்துமே அவன் இறங்கி வேலை செய்யணும்னு இல்லை, அவனுக்காக ஆட்கள் இருக்காங்க. மலக்குமார்களாக இருக்கட்டும், இன்னும் இந்த வானம் நட்சத்திரம் எல்லாமே ஜஸ்ட் குன் ஆகுக அப்படின்னு சொன்னால் உடனே ஆகிடுது. இவ்வளோதான். இதுதான் அவனுடைய அந்த படைப்போட அந்த சூட்சுமமே. இதுக்காக அவன் உட்காந்து எந்த ஒரு கஷ்டமும் அவன் படவும் தேவையில்லை, அவன் பாடுறதும் இல்லை. அவனுடைய அந்த வல்லமைகளை எல்லாம் இங்கே நமக்கு சொல்லிக்கிட்டே வரான். அடுத்த ஆயத்து பாருங்க. வகாலல்லதீன லா யஅலமூன லவ்லா யுகல்லிமூனல்லாஹு அவு தஅதீனா ஆய கதாலிக காலல்லதீன மின் கப்லிஹிம் மிஸ்ல கௌலிஹிம் தஷாபஹத் குலூபுஹும் கத் பையன்னல் ஆயாத்தி லிகௌமில் யூகினூன். எங்களுடன் நேரடியாகவே அல்லாஹ் ஏன் பேசக்கூடாது, அல்லது எங்களிடம் ஏதேனும் ஒரு சான்று ஏன் வரக்கூடாது என்று அறியாதவர்கள் கேட்கிறார்கள். இவ்வாறே இவர்களுக்கு முன்பு சென்றவர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள்.
அப்போ இந்த மக்கள் அனைவரின் மனப்பாங்கும் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்குது. உறுதியாக நம்புவோருக்கு சான்றுகள் மிக தெளிவாக நாம் விளக்கி காட்டி விட்டோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தானே இந்த வேதம் இறங்குது. அப்போ இங்கே வந்துக்கிட்டு இங்கேயும் வந்து இவங்கக்கிட்ட வந்து சிலர் வந்து கேட்குறாங்க, அது எப்படி அல்லாஹ் பேசுகிறான்? ஏன்னா இந்த குரான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ இவர் இங்கே மக்களுக்கு சொல்லும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இது ஏன் அல்லாஹ் நேரடியாக எங்ககிட்ட பேசக்கூடாது? ஏன் அப்போனா ஒரு சான்று ஏன் எங்ககிட்ட வரக்கூடாது? இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதே தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இங்கே. இவங்கெல்லாம் அறியாதவர்கள், எதுவுமே தெரியாமல் கேட்குறாங்க. இவங்கள மாதிரியே தான் இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் கேட்டாங்க. இந்த மக்களுடைய மனப்பாங்கே வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே உறுதியாக நம்புகிறவங்களுக்கு சான்றுகளை மிக தெளிவாக நாம் விளக்கி காட்டிவிட்டோம். ஸோ ஒரு விஷயம் இப்போது நம்ம சிந்திச்சு பாருங்கள். நியூஸு பார்க்குறோம். அந்த நியூஸில் சொல்கிறவங்கள தான் நம்ம வந்து இங்கே நம்புகிறோம். இவர் சொல்கிறாங்க, இந்த இடத்துல அவங்க இருந்து பார்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஸோ ஒரு சாதாரண நியூஸையே நம்புகிறோம் அப்படிங்கிறப்போ, இன்றைக்கி காலகட்டத்திலையும் குரானை நம்பாத பல முஸ்லீம்களும் இருக்காங்க. குரானை நம்புகிற பல வேறு மதத்தவர்களும். அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் மதம்ன்றது வந்து ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் யார் எந்த மதத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது அல்லாஹ்வே அறிவான். யார் எந்த மார்க்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத அல்லாஹ் தான் அறிவான். முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கம், மதம் இல்லை. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி அல்லாஹ் ஏன் எங்ககிட்ட பேசக்கூடாது, உங்ககிட்ட மட்டும் ஏன் பேசணும்? இதெல்லாம் அந்த காலத்தில் வந்தது, இதெல்லாம் நாங்கள் ஏன் இன்றைக்கி நம்பணும் அப்படின்னு வீண் விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உறுதியாக நீங்கள் நம்புறீங்கன்னா உங்களுக்கான சான்றை நான் ரொம்ப தெளிவாகவே காட்டிட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 118 வசனங்களில் சில சான்றுகள் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இன்னும் போக போக அல்லாஹ்வுடைய சான்றுகளை இன்னும் இலகுவான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். பட் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தீங்கன்னா, உங்களை படைச்ச ஒரு இறைவன் இருக்கான், அவன் தான் இந்த வேதத்தை கொடுத்து அனுப்புனான், அதுவும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கொடுத்து அனுப்புனான், இன்னும் மறுமைன்னு ஒன்று இருக்குது, இன்னும் கேள்வி கணக்கு கேட்கப்படும், மறைவான விஷயத்தை அவன் தான் அறிஞ்சிருப்பான், இதற்கான சான்றுகளையும் ஒவ்வொரு இடத்துலையுமே அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே வரான். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உறுதியாக நம்புபவர்களுக்கு சான்றுகள் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த வசனங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் நமக்கு தெரியப்படுத்துகிறான் அப்படின்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதனால் இந்த வசனங்களை செவித்தாழ்த்தி நீங்கள் கேட்க மட்டும் செய்யுங்க. எல்லாமே எனக்கு புரியணும், எல்லாமே எனக்கு அப்படியே மனசில் நின்றணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஹதீஸுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே வரும், அதாவது அவங்க தங்களுடைய வஹி இறங்கும்போது அதை மனனம் செய்யணுன்ற நோக்கத்தோட இவங்களும் வாய் திறந்து சொல்ல வருவாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உங்களுடைய மனசில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை போட வேண்டிய பொறுப்பு இறைவன் கைவசம் உள்ளது. அதனால் நீங்கள் நாவை சுழட்டாதீங்க, அதாவது நாவை பேசுகிறதுக்காக நீங்கள் நாவை எடுக்காதீங்க, மனனம் அவசரப்பட்டு நாவை வந்து நீங்கள் அசைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே தான் நான் உங்ககிட்டேயும் சொல்கிறேன். அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உங்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்குறதும் அதை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதனால் இந்த வசனங்களை நான் வந்து உடனேயே நான் மனனம் செஞ்சிடணும், உடனேயே நான் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஜஸ்ட் நீங்கள் பொறுமையாக இதை கேட்டால் மட்டும் போதும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சொல்லுவாங்க, நோட்ஸ் எடுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, பட் எதுவுமே வேணாம்.
நான் சொல்லும்போது நீங்கள் அதை கேட்க மட்டும் செய்யுங்க. நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம், நம்ம செஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் அப்போ இது வரைக்கும் கேட்டதை வச்சு நீங்களாக நோட்ஸ் எடுங்க. அது இல்லாமல் நான் உங்களுக்கு அதுலேயும் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அது இல்லாமல் கிளாஸ் போகும்போது நீங்கள் ஏன்னா குரான் ஓதும்போது செவித்தாழ்த்தி கேட்க தான் எல்லாம் சொல்கிறான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், குரான் ஓதுனா கேட்க உட்காருங்கன்னு சொல்லிட்டான். அப்போது நீங்கள் ஜஸ்ட் கேட்க மட்டும் செய்யுங்க. அதை நோட் பண்ணுறதோ அல்லது வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிறதோ வேணாம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் மனதில் பதிய வைக்க அவனே பொறுப்பேற்று கொண்டு இருக்கான். சரியா? அடுத்த ஆயத் பாருங்க. இன்னா அர்சல்நாக்க பில் ஹக்கி பஷீரம் வனதீரா. பஷீரம் வனதீரா. அர்சல்னா அனுப்பினோம், இன்னும் நிச்சயமாக உம்மை நாம் அனுப்பினோம், பில் ஹக்கி உண்மையை கொண்டு, பஷீரன் நற்செய்தி கூறுபவராகவும், இன்னும் நதீரன் எச்சரிப்பவராகவும், வலா துஸ் அலு இன்னும் விசாரிக்கப்பட மாட்டீர், அன் அஸ்ஹாபில் ஜஹீம். ஜஹீம்னா நரகம், அஸ்ஹாப்னா நரகத்தில் இருப்பவங்க. ஸோ நரகவாசிகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் நபிட்ட, சத்திய ஞானத்துடன் நற்செய்தியை அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உம்மை திண்ணமாக நாம் அனுப்பியிருக்கிறோம். இதனை விட தெளிவான சான்று வேறு என்ன இருக்க முடியும்? நரகத்துடனேயே தங்களை இணைத்து கொண்டவர்கள் பற்றி நீர் வினவப்பட மாட்டீர். இப்போ இது நபிக்கு சொன்னதாகவும் நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். பட் இன்றைக்கி நம்ம அதை பார்க்குறோம், நமக்கும் இது பொருந்தும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அல்லாஹ் டைரெக்டாக சொல்லுற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்போ நற்செய்தி, இந்த நல்ல விஷயத்த இன்னும் சத்திய ஞானத்துடன், ஸோ அந்த வார்த்தை பாருங்கள், பில் ஹக்கி பஷீரா, நிச்சயமாக இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும் இன்னும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். நல்ல செய்தியும் சொல்லணும், அதே சமயம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். இதுக்குத்தான் உங்களை நாங்கள் திண்ணமாக அனுப்பியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்குத்தான் அல்லாஹ் அனுப்புனான். என்ன நற்செய்தி சொல்லணும், என்ன அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும், அதெல்லாம் போக போக அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பான். ஸோ இந்த நற்செய்தி, இந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறதுக்கு மட்டும்தான் உங்களை நான் அனுப்பியிருக்கேன். இதனை விட தெளிவான சான்று வேறு என்ன இருக்க முடியும்? அதாவது குரான் பத்தாததுக்கு குரானை எடுத்து சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரெண்டும் இருந்தும் நம்ம இது குரானை ஃபஸ்ட்டு ஒரு தடவையாவது நம்ம முழுசாக பார்த்துருக்கோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை ஒரு தடவையாவது முழுசாக பார்த்துருக்கோமா? சுப்ஹானல்லாஹ், எத்தனை படங்கள் பார்த்தோம், எத்தனை புத்தகங்கள் படித்தோம். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இல்லாமையே போயிடுச்சு இத்தனை வருஷமாக. பரவாயில்ல, அல்லாஹ் தஆலா இன்றைக்கி நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம குரானை அதிகமாக ஓதுவோம், அதில் உள்ள விஷயங்களை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜூன் மந்த்துக்கு அப்புறம் நான் அதற்கான ஏற்பாடையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அத்தாட்சியாகவே கொடுத்துட்டான் அல்லாஹ். இப்போ இதையும் தாண்டி இவங்களுக்கு வேறு என்ன சான்று வேணும்? அப்போ இதையும் தாண்டி மறுக்கிறவங்களுக்கு, அவங்க நான் நரகத்திலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? அவங்கள பற்றி நீங்கள் எப்போவுமே கேட்கப்பட மாட்டீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ நம்ம வேலை என்னென்னா, அல்லாஹ்வுடைய விஷயங்களை சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும். ஸோ அது செய்யலை அப்படின்னா, இது செய்யாதவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும், இந்த தண்டனைகள் இருக்குது அப்படிங்கிறத அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். இது ரெண்டு மட்டும்தான் நம்ம கடமை. இதையும் தாண்டி விதண்டாவாதம் பேசக்கூடியவர்களுக்காக
நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வீண் தர்க்கம் செய்கிறதுக்கு வேலையே இல்லை. அதுதான் முக்கியம். ஒரு 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 கல்வி நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த கல்வி நம்மளை சீர்திருத்துறதுக்காகத்தான் இருக்கணுமே ஒழிய வீண் தர்க்கம் செய்து பிறருக்கு முன்னாடி நம்ம வெற்றி கொள்றதுக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த வாக்கியம் நம்ம மனசில் ஆழமாக பதியணும். நம்ம வேலை சத்தியத்தை சொல்லணும், நற்செய்தி சொல்லணும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். இதை செஞ்ச நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும். இதை தாண்டி இதை மறுக்கிறவங்க கிட்ட நமக்கு வேலையே இல்லை. ஏன்னா அதை பற்றி அல்லாஹ் நம்மக்கிட்ட விசாரிக்கவும் மாட்டான். சரியாம்மா? ரொம்ப சிந்திச்சு செயல்படணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ போதும், இன்றைக்கி இது போதும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம ஒட்டு மொத்தமாக இந்த 119 ஆயத்துகளில் நீங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு எதெல்லாம் பாடமாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ரெடியாக வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.